வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் இது வந்து ஒரு Q&A வீடியோ அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த வீடியோ முதல் இது ஒரு சீரீஸாக நம்ம ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். ஏன்னா வந்து எல்லாருக்குமே இது பயன்படும். என்னென்னா, இதில் நான் மட்டும் பதில் சொல்ல போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் நான் சொல்கிறேன். இதை பார்த்துட்டு இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் அது தொடர்பான விஷயங்களை சொல்லலாம். ஒரு எபிசோடுக்கு 2 கொஷின் அப்படிங்கிற விதம் நம்ம எடுத்துக்கலாம். அப்பப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய IFHRMS களஞ்சியம் தொடர்பான கமெண்ட்ஸுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். இதில் நான் மட்டும் பண்ண போகிறதில்ல, நீங்களும் ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணலாம். அதுவும் இந்த Q&A செஷனில் இடம்பெறும். ஓகேங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ரொம்ப ஓல்டு வீடியோ. பில் குரூப் சம்மந்தமாக நம்ம அப்லோட் பண்ணியிருந்த வீடியோ. அதில் வந்து கனிமொழி அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து கொஷின் பண்ணியிருக்கிறாங்க. சப்ளிமெண்ட்ரி பில் எப்படி போடுறது அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? சப்ளிமெண்ட்ரி அரியர் பில். ஓகேவா? இப்போது இதில் இந்த இடத்துல நான் வந்து எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் என்ன வீடியோ பார்க்குறீங்களோ அது தொடர்பான டவுட்ஸ் மட்டும் இருந்தால் கேட்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஃபாலோ அப் நல்லாயிருக்கும். பார்க்குறவங்களுக்கும் அது ஈஸியாக புரியும். பில் குரூப் வீடியோவுக்கும் சப்ளிமெண்ட்ரி அரியருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இருந்தாலும் கேட்டிருக்கீங்க, நான் சொல்கிறேன். இனி வரும் கூடிய காலங்களில் அந்த வீடியோ தொடர்பான டவுட்ஸ் கேட்டிங்கன்னா அந்த ஃபாலோ அப் எல்லாருக்கும் அதை பார்க்குறவங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போது சப்ளிமெண்ட்ரி அரியர் பில் எப்படி போடுறது அப்படின்ட்டு இவங்க கேட்டிருக்காங்க. சப்ளிமெண்ட்ரி அரியருக்கும் நிறைய வீடியோஸ் இருக்கும். நம்ம சேனல்லையும் இருக்கும், மற்ற சேனல்களையும் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கங்க கனிமொழி அவர்களே. சேலரி அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி ரன் அப்படின்னு அது ஒரு விஷயம் இருக்குது. அந்த வீடியோவில் தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இது Q&A செக்ஷனால் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் அந்த தான் நம்ம காட்ட போகிறோம். ஃபுல்லாக சொல்ல முடியாது. சப்ளிமெண்ட்ரி அரியர் அது தனியாக ரன் பண்ணணும். நீங்கள் ரெட்ரோவில் சேலரி எப்போவுமே போடக்கூடாது. அதை வந்து ட்ரெஷரியில் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. ரெட்ரோ டியூட்டி பே, ரெட்ரோ டிஏ, ரெட்ரோ அப்படி வந்து சேலரியை க்ரியேட் பண்ணவே கூடாது. ஒரு ஃபுல் சேலரி ஆகட்டும், பார்ஷியல் சேலரி ஆகட்டும், சப்ளிமெண்ட்ரி ரெகுலர் சேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதில் தான் பண்ணணும். அதை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். நார்மல் அரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் இந்த இன்க்ரிமெண்ட் அரியர் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வரும் இல்லையா, சில நிர்வாக காரணங்களால். அதுக்கெலாம் வந்து வேறு வழி இல்லை. இப்போதைக்கு ரெட்ரோ ஆப்ஷனில் தான் போடணும். டியூஸ் அண்ட் டிடக்ஷன்ஸில் போயிட்டு ஆட் பண்ணிவிட்டு ரெட்ரோ அதில் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ரெண்டுமே நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கோங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் சகோதரி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த கொஷின் போகலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் மேப்பிங் அதுக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு கமெண்ட் தான். போஸ்ட் மேப்பிங் அதாவது மருதங்குடி ஹைஸ்கூல்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. இது வந்து ஒரு என்ன சொல்கிற ரிலேட்டட் கமெண்ட்டு தான். போஸ்ட் மேப்பிங் சம்மந்தமானது. ஹவு டு ரிமூவ் சர்ப்ளஸ் போஸ்ட் இன் GTN போஸ்ட் டீடைல் அப்படின்னு கேட்டிருக்காங்க மருதங்குடி ஸ்கூல்லேருந்து. இன்னொரு விஷயம், இதுவுமே வந்து ரொம்ப பழைய வீடியோ தான். இது அப்டேட் பண்ணது ஆடியோ டைப்பில் இருக்கும். பார்க்குற களஞ்சியம் தொடர்பான வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன், நம்ம சேனல் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த சேனலில் பார்த்தீங்கன்னாலும் சரி, அந்த வீடியோ நீங்கள் லேர்னிங் பர்பஸ்க்காகவோ அல்லது உங்கள் தேவைக்காகவோ பார்ப்பீங்க. ஆனால் அந்த வீடியோ எப்போ அப்லோட் செய்யப்பட்டது அப்படிங்கிறது தயவு செய்து பாருங்கள். 2 இயர்ஸ் முன்னாடி இருக்கலாம், 2 இயர்ஸ் முன்னாடி இருக்கலாம். எல்லா வீடியோவுமே மேக்ஸிமம் 1 இயர் ரீசெண்ட் வீடியோவாக இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் பார்க்குற வீடியோ ஒரே சப்ஜெக்ட் ஒரே டைட்டில்லையாக இருக்கும். ரீசெண்ட் வீடியோவாக இருக்கணும். ஏன்னா வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி போஸ்ட் மேப்பிங் ஒரு மாதிரி இருந்திருக்கும், இப்போ ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு அது மாதிரி செய்யன்னு ட்ரை பண்ணிவிட்டு நமக்கு வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது நம்ம சேனல் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த சேனலில் வீடியோ பார்த்தீங்கனாலும் சரி, IFHRMS தொடர்பான வீடியோ அப்படின்னா நீங்கள் ரீசெண்ட் வீடியோவா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த கொஷினுக்கு வருவோம். ஹவு டு ரிமூவ் சர்ப்ளஸ் போஸ்ட், அதாவது உபரியாக இருக்கிற போஸ்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது GTN போஸ்ட் டீட்டெயிலில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கையில் இல்லை. ஏன்னா வந்து போஸ்ட் அடிஷன் டெலிஷன் அப்படிங்கிறது DDO லெவலில் இல்லை. அது BDO லெவலில் நம்ம ஹையர் அத்தாரிட்டி இருப்பாங்க இல்லையா, மேலிடம், அதாவது நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸ் ஃபஸ்ட்டு இருக்கும் இல்லையா சென்னையில், அது மாதிரி தான் மேக்ஸிமம் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கும். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் அடிஷன் டெலிஷனை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவங்களும் கூட ட்ரெஷரியோட ஹெல்ப்பில் தான் அதை பண்ண முடியும். போஸ்ட் அடிஷன் டெலிஷனுக்கு உங்களுக்கு அப்பப்போ வந்து நம்பர் ஸ்டேட்மெண்ட் அப்பவும் சரி, நடுவுலையும் சரி, உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா, போஸ்ட் அடிஷன் டெலிஷன் அங்கே பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த GTN ரிப்போர்ட் வியூவரில் GTN போஸ்ட் டீட்டெயிலில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் நாம் வந்து அந்த அடிஷ்னலாக இருக்கிற போஸ்ட்டை நம்ம லெவலில் DDO லெவலில் அதை பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் நம்மளோட பதில். இதுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்ததுன்னா, இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஷின் தான். இதுக்கு ஏதாவது மாற்று கருத்து அல்லது இதுக்கு ஒரு ஐடியா அல்லது இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுனாலும் எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த Q&A இதோட முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட் இதோட முடியுது. செகண்ட் எபிசோடில் அடுத்த 2 கொஷினோட நம்ம சந்திக்கலாம். உங்களுடைய டவுட்ஸ் இருந்தாலும் இதில் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்த 2 கேள்விக்கான பதில்கள் உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரெயின்போ தமிழ் 360 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.